ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ஆவியினால் உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம் ஒன்று கூடி வரும்பொழுது ஆண்டவரே உடைய கிருபை நீர் பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய அக்கினியால் ஆண்டவரே அக்கினியால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க உம்மை பாட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல இருதயத்தோடு உண்மை உள்ள இருதயத்தோடு உம்மை பாட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல துதிகளை நம்முடைய நாவிலே வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம் ஏறெடுக்க போகிற இந்த ஆராதனை நீரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நுழைய எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஆண்டவரே நீரே நீங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் சொல்ல ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவரே நீரே செய்வீராக ஆண்டவரே. கட்டுகளை நீரே நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடைகளை நீரே நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆவியினால் உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீரே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே நம்மை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த மாம்ச கிரியைகள் வராதபடியாக காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மனதோடு உம்மை பாட உம்மை ஆராதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. சங்கீதம் 62 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆமென். அவரே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு துணை நிற்கிறார். நம்முடைய பலவீன நேரங்களில் அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நம்முடைய பயங்களை நீக்கி கிருபையாக நம்மை நடத்தி அவர் நன்மைகளை செய்கிறார். ஆமென். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்க பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்க பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை உமக்கே 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 ஆராதனை. ஓ எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்திரையாமே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை
தந்தீரையா இயேசு ராஜா ஓ ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லை சொல்லுவோம் ஆராதனை உமக்கே 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 எந்தன் கண்மலையானவரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே 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 எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே சொல்லுவோம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே பாடுவோம் ஆராதனை உமக்கே 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 ஆராதனை என் நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் ஹல்லேலூயா கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம் அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார் ஆண்டவரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிற ஆண்டவரே நான் நம்பி இருக்கிற துருகமா இருக்கிற ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா பலவீன நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை தந்தை ஆண்டவரே நீர் நம்முடைய பலவானா இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை தந்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே
நீர் நம்மோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்க கெபியிலே நாங்கள் விழுந்து போடுது ஆண்டவரே, நீர் நம்மோடு இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சேதமின்றி எங்களை காப்பாற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எதிர்பாராத நன்மைகள் செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வர்ணிக்க முடியாத பெரிய அற்புதங்களை நீரே செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பாடும்பொழுது ஆண்டவரே நீரே அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி நம்முடைய நேர்த்தியான வழியில் ஆண்டவரே எங்களை கொண்டு போய் விடுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயரத்திலே எங்களை கொண்டு போய் விடுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவரே, நீர் நம்முடைய மேய்ப்பன். நேர் வழியில் எங்களை நடத்துகிறீர், நீதின் பாதையில் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. நீர் நமக்கு பலனை தருகிறீர் ஆண்டவரே. பாவத்திலே விழாதபடி எங்களை காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாத்தானி கட்டையில இருந்து எங்களை விடுதலை ஆனீர் ஆண்டவரே, பாவத்தின் கட்டையில இருந்து எங்களை விடுதலை ஆனீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் உம்முடைய பிள்ளை ஆனோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் உம்முடைய பிள்ளை ஆனோம், நீர் நம்முடைய தகப்பனானீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தி நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான காரியங்களை நீரே செய்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகள் நீர் தருகிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை நீரே தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அற்புதங்களால் ஆண்டவரே எங்களை நிரப்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் உம்முடைய பிள்ளையா இருக்கிறபடியால் ஆண்டவரே நீர் நம்மை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நாம் உம்முடைய பிள்ளையா இருக்கிறபடியால் ஆண்டவரே நீர் நமக்கு யுத்தத்தை செய்கிறீர் ஆண்டவரே. நீர் நமக்கு ஜெயத்தை தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில நீர் நமக்கு வெற்றியை நீர் தருகிறீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் போற்றி மகிழ்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, ஆராதனைக்குரியவராய் இருக்கிற ஆண்டவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போ நாம் பாட போகிற பாட்டு விசுவாச அறிக்கை நாங்கள் பாட போகிறோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். லூக்கா 18:27 சொல்லுகிறது, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமென். அவர் யாக்கோபு பிலிஸ்தர் தேசத்திலே அவர் பெருக செய்தார். ஈசாக்கு ஜெபித்ததாலே தேவன் ரேபெக்காளுக்கு யோசேப்பு கொடுத்தார். தானியேல் சிங்க கெபியிலே இருந்த பொழுது தேவன் அவனை சேதமின்றி காப்பாற்றினார். இவர்களுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வார். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது தேவன் இந்த அற்புதங்களை செய்ய போகிறார். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது ஆகாதது சொல்லுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அறிக்கை சொல்லி பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி சொல்லுவோம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி
ஓ உம்மாலாகும் ஆமென் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமா உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாம் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோரம் உடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில் கைகளை தட்டி சொல்லுவோம் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாம் உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தீர் சொல்லுவோம் கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தீர் பெருங்கூட்டமா செய்து சொல்லுவோம் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாம் உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை கண்ணீரை கண்டதால கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர் கண்ணீரை கண்டதால கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர் ஓ உம்மாலாகும் எல்லாமாகும் ஆமென் உம்மாலாகும் எல்லாமாகும் உலகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஓ உம்மாலாகும் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய தேவன் செய்வார் ஆமென் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய ஓ உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாம் உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது ஹல்லேலூயா கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம் அவர் செய்யாத காரியம் ஒன்றும் இல்லை அவருக்கு எல்லாம் கூடும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி போய்விடும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம்முடைய தடைகளை நீக்கி போகிறது ஆண்டவரே உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு வெற்றியை நீர் கொடுக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை பாடும் பொழுது ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கண்ணீரை காண்கின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே எந்த ஜெபமும் வீணாக போகல ஆண்டவரே
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் அறிக்கை சொல்லுகிறோம் ஆண்டவரே, உம்மால செய்யாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை ஆண்டவரே, வெற்றியை உண்டு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆச்சரியமாக நன்மைகளால் எங்களை நிரப்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் அறிக்கை சொல்லும் பொழுது ஆண்டவரே, விசுவாசத்தோடு அறிக்கை சொல்லும் பொழுது நீரை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பரிபூரண ஆசீர்வாதங்கள், பரிபூரண ஆனந்தம் நீரை தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிபூரண ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, பரிபூரண ஆசீர்வாதங்களை நீரை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்க பாத்திரர் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆமேன். நம்முடைய தேவன் ஒரு நல்ல தேவன். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்தார். ஆமேன். எண்ணி முடியாத அளவில் அவர் நம்மை ஆசீர்வதித்தார். அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனை தருகிறார். அவரை ஆராதிக்க அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். எதிர்பாராத நன்மைகள் தேவன் நமக்கு செய்கிறார். அவர் எபினேசராயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்ளுகிறார், தேவைகளை பார்த்து கொள்வார். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு சொல்லுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுவே. பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுவே. சொல்லுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. நாட்டினில்
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வயதுள்ள யாரும் மிக வயதால் முதிர்ந்தோர்களும் வயதுள்ளோர் யாரும் மிக வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் உம்மை போல என்னை உம்மை போல என்னையும் மாற்றுமையா. உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல என்னையும் மாற்றுமையா. உமக்காகவே என்னை உமக்காகத்தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நான் நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். சேர்ந்து சொல்லுவோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடு. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அடைத்தது. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அடைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. சேர்ந்து சொல்லுவோம். எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவர். நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. நானும் என் வீடும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி.
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையில் வழியே நீயாவாய். உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீரா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம். ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார், வர்ணிக்க முடியாத பெரிய அற்புதங்களை செய்கிறார். அவர் நம்முடைய தேவன், நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்ளுகிறார். அவர் எபினேசராய் இருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். கரை போல அவர் நம்மை காத்துகிறார். அவர் நம்மை சிதையாமல் சுமக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நம்மை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய குடும்பங்களை நீரை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சாத்தானின் கட்டுகளிலிருந்து நீர் நம்மை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே போகும் பொழுது வரும் பொழுது ஆண்டவரே நீர் நம்மை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் நம்மை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை பெருக செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உயரத்தில் எங்களை கொண்டு போய் விடுகிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புது நன்மையாக புது கிருபையாக ஆண்டவரே எங்களை எழுப்பி செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புது துதியோடு ஆண்டவரே புது துதியோடு ஆண்டவரே புது பாடலோடு ஆண்டவரே எங்களை எழும்ப செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாவில துதியில் இருக்கும் ஆண்டவரே, ஏனென்றால் நீர் எனக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய அற்புதங்களை நீரை செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கு பாத்திரர், ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம். நல்ல பரலோக பிதாவே ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இந்த காணிக்கை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இதோ இந்த ஆராதனையை கர்த்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே இதோ அப்பா எல்லாவற்றையும் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதிலிருந்து தகப்பனே அதிலிருந்து இந்த சிறிய காணிக்கையை உம்முடைய பாதத்தில் செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே இதை தாழ்மையுடன் செலுத்துகிறோம் என் அன்பு தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை,
உண்டாக்கி ஆளுகின்றேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தேன். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தேன். உம்மாலாகு எல்லாமாகு, உம்மாலாகு எல்லாமாகு. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாகுவதாக ராஜா. இதோ ஒவ்வொருடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சரிகர சுகம் ஆசீர்வதிக்கப்படணும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே தேவ சமாதானமும் தேவ அன்பினாலும் நிரப்பப்படுவதாக ராஜா. இதோ ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லோருமாய் நாம் நன்றி செலுத்தலாமா? ஒரு விசை கூட இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாக அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதற்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். எந்த தீங்கும் நெருங்காதபடிக்கு, எந்த சத்துருடைய தாக்குதல்களும் நெருங்காதபடிக்கு கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், கண்ணீரை துடைத்திருக்கிறார், தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார். விசுவாசத்தில் காத்து நம்மை நாளுக்கு நாள் வளரும்படிக்காக செய்கிறார். கிருபையில் நம்மை பெருகும்படிக்காக செய்கிறார். சத்துருடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படிக்காக கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். நம் சார்பில் கர்த்தர் யுத்தம் செய்திருக்கிறார். நமக்காக தேவன் செயலாற்றி இருக்கிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். வாய்களை திறந்து எல்லோருமாய் நாம் நன்றி செலுத்தலாம். நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இடது புறமும் வலது புறமும் சாயாமல் செம்மையான பாதையில் நடத்துகிற தேவனே, எங்கள் மேலே நினைவாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்களை நினைவு கூறுகிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஆண்டவரே நீர் குத்தி முத்திரையாக குத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய உள்ளம் கைகளில் நீர் வரைந்து வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தை காத்து கொண்டீர். அபிஷேகத்தில் நாளுக்கு நாள் எங்களை நீர் அனல் மூட்டுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன். இந்த நேரத்தில் நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லோருமாய் சேர்ந்து எழுப்புதலை ஆண்டவரே நீர் அனுப்புவீராக. எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது எழுப்புதலை அனுப்புகிறார். எழுப்புதலை குறித்து பேசும் பொழுது எழுப்புதலை தேவன் அனுப்புகிறார். எழுப்புதல் சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது நமக்குள்ளாக அந்த எழுப்புதலை கட்டளிடுகிறார். எழுப்புதலை தேவன் கட்டளிடுவார். நம்முடைய சபையில் ஊற்றிருக்கிறார். இன்னும் அதிகமான ஒரு பெரிய அளவில் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த எழுப்புதல் ஊற்றப்படும் போது துதிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகிறோம். ஜெபிக்கிறதுல எழுப்புதல், வேதத்தை வாசிக்கிறதுல எழுப்புதல், குடும்பங்கள் மறுரூபம் அடைகிறதுல ஒரு எழுப்புதல், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுல ஒரு எழுப்புதல், கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக மந்தையாக குடும்பம் குடும்பமாக வருகிற அந்த ஒரு எழுப்புதல், அதுதான் பிரதானமான நோக்கம். எல்லோருமா கேட்டு நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலின் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லி சொன்னவரே, பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவரே மேல் வீட்டு அறையில் காத்து கொண்டிருந்த உம்முடைய அப்போஸ்தலர்கள் மேலே அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேலே உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியை அளவில்லாமல் நீர் ஊற்றுவீராக. எங்கள் குடும்பங்களிலே எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதாக. எங்களுடைய சபையிலே எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதாக. எங்கள் சபையார் மத்தியிலே எழுப்புதல் அக்கினியை நீர் ஊற்றுவீராக. பெந்தகோஸ்தே நாளின் அனுபவம் ஒவ்வொரு முறையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றப்படுவீராக. ஒவ்வொரு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாக, தேவனுடைய மகிமையை சொல்லுகிறவர்களாக, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை மறுரூபமாகட்டும் ஆண்டவரே.
குடும்பங்கள் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் சுவிசேஷ ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற எழுப்புதல் ஊற்றப்படுவதாக. ஜனங்கள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை எழும்பி கம்பீரமாய் ஆர்ப்பரித்து துதிக்கிற ஒரு எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஜெபிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபாவியை ஊற்றுவீராக, ஜெபாவியை ஊற்றுவீராக. ஜெபிக்கிறதுல எழுப்புதலை நீர் ஊற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபையார் அத்தனை பேரும் ஆண்டவரே உண்மையோடு வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறதுல ஒரு எழுப்புதலை நீர் ஊற்றுவீராக. வேத வாசிப்புல எழுப்புதலை ஊற்றுங்க. பெரோயா பட்டணத்து ஜனங்களைப் போல வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் நீர் மாற்றுவீராக. அடையாளங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதுல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஜெபங்கள் கேட்கப்படட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். அநேக நாள் காத்திருக்கிற ஜெபங்களுக்கான பதில்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எழுப்புதலை ஊற்றுங்கப்பா, எழுப்புதலை ஊற்றுங்க ஆண்டவரே. பின் மாற்றத்தில் இருக்கிறவர்களை மீண்டுமாக உயிர்ப்பித்து கொண்டு வருவீராக. ரட்சிக்கவே பட முடியாது, இவர்களெல்லாம் ரட்சிக்கவே பட முடியாது என்று இருக்கிற ஜனங்கள் எழுப்புதல் காலத்தில் ரட்சிக்கப்படும்படிக்கு நீர் செய்வீராக. ரட்சிப்புக்கான எழுப்புதல் அக்கினியை நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக சபையில வரட்டும் அப்பா. மந்தை மந்தையாக சபையில வரட்டும் ஆண்டவரே. பட்டணம் பட்டணமாக சபைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எழுப்புதலை ஊற்றுங்க. எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியானவரால் தான் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரை அனுப்புவீராக, ஆவியானவரை ஊற்றுவீராக. ஆவியானவரே உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் அப்பா. எழுப்புதலை நீர் ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் எழுப்புதல் அக்கினியை சபையில் ஊற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எழுப்புதல் ஊற்றப்படும் பொழுது ஜனங்களை தேவன் சபையில் கொண்டு வருகிறார். அப்போ சபையில் ஒரு குடும்பம் வருகிறது, 2 குடும்பம் வருகிறதுன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா சாத்தானுடைய ராஜ்யம் தாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ சத்துருவுக்கு அங்கே எரிச்சல் உண்டாகும். ஒரு குடும்பம் வந்துட்டா போதும், ஒரு 2 குடும்பம் சபையில் வந்துட்டா போதும், சாத்தானுக்கு அங்கே எரிச்சல் உண்டாகிவிடும். அப்போ அந்த எழுப்புதல் காலத்தில் சபைக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்கள் அதையெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். ஆமேன். அந்த எழுப்புதலுக்கு பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் எழுப்புதலை நம்ம எதிர்பார்க்க முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாமல் எழுப்புதலை எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் சத்துருடைய ஆயுதங்கள் பாருங்கள். அந்த எழுப்புதலை தடை பண்ணுவதற்காக அவன் போராடுவான். அன்றைக்கு அங்கே எலியா தீர்க்கதரிசி எழுப்புதலை உண்டு பண்ணின பொழுது ஆகாபும் அவருடைய மனைவி ஜெசபேலும் அவர்கள் எழும்பினார்கள். அங்கே பாகாலுடைய வணக்கங்களை அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்து அந்த எழுப்புதலையே அப்படியே மடங்கடிக்க பண்ணினார்கள். அப்போஸ்தல நடபடிகள் காலத்தில் எழுப்புதல் உண்டான பொழுது மதவாதிகள் எழும்பினார்கள், பரிசேயர்கள் எழும்பினார்கள். அங்கே வந்து எல்லாம் எழும்பி அப்போஸ்தலர்களை சிறையில் அடைக்கிறாங்க, தலையை வெட்டுகிறாங்க, கொளுத்தி போடுகிறாங்க. அந்த மாதிரி எழுப்புதலுக்கு விரோதமாக தடைகள் உண்டாகும். அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது சரி என்னமோ ஜனங்களை மந்தையாக தேவன் கொண்டு வந்துடுவார் என்ற மாதிரி நீங்கள் இருந்து விடக்கூடாது. அசட்டையாக அதில் எதிர்ப்புகளும் உண்டாகும். எழுப்புதல் காலத்தில் எதிர்ப்புகளும் உண்டாகும். அங்கே வந்து இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில். அப்போ நம்ம அந்த காரியத்தை எல்லாம் கவனத்தில் வைத்து அதற்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமீன். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வருமானம், நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானம், சபையில் செய்யப்படுகிற ஊழியங்கள், மேய்ப்பர் குடும்பம் முதற்கொண்டு கடைசியாக வந்த விசுவாசிகள் குடும்பம் வரைக்கும் என்று சொல்லிட்டு எழுப்புதலுக்காக அப்படியாக ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் சத்துரு அந்த மாதிரி போராட்டத்தை அவன் கொண்டு வந்து விடுவான். அதில் வந்து முடக்கி போட பார்ப்பான். சுவிசேஷ ஊழியத்தை தடை பண்ணுவதற்காக அவன் முயற்சி செய்வான். சபை கூடி வருதலை தடை பண்ணும்படிக்காக செய்வான். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனக்காயம் அடையும்படிக்காக பிசாசு பண்ணிவிடுவான். ஏன்னாக்கா ஒரு குடும்பம் சபையில் வந்துட்டாக்கா பிசாசுக்கு எரிச்சல் ஆகிவிடும். ஒரு 2 குடும்பம் வந்துட்டாக்கா சத்துரு அதில் வந்து எரிச்சல் ஆகி விடுவான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் பொழுது சாத்தானுடைய ராஜ்யம் அது என்ன பண்ணுகிறது? மடங்கடிக்கப்படுகிறது. அதனால் தேவனுடைய ஜனங்கள் எழும்பி அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்போ ஜெபிக்கலாமா? எல்லோருமே சேர்ந்து. தேவனுடைய உதவி இல்லாமல் எழுப்புதல் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இல்லாமல் எழுப்புதல் இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்களை கோட்டையாக மதிலாக சூழ்ந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சபையார் அசட்டையாக இருந்தபடியினால யாக்கோபு தலையை வெட்டி கொன்று போட்டான் ஏரோது.
ஆனால் பேதுருவை போற்றும் பொழுது சபை சுதாரித்து கொண்டாங்க. அவர்கள் எழும்பி ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறார்கள்னாக்கா, தேவன் வான தூதனை அனுப்பி சிறைச்சாலையில் இருந்து அவர்களை மீட்டு வரத்தக்கதான சபையாருடைய ஜெபம் அந்த மாதிரி வல்லமை உடையது. பாதுகாப்பிற்காக ஜெபிங்க. நன்றி அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையை நீர் எழுப்பதற்காக தெரிந்து கொண்டீர். எங்கள் குடும்பங்களை நீர் எழுப்பதற்காக தெரிந்து கொண்டீர். என்னை நீர் எழுப்பதற்காக தெரிந்து கொண்டீர். என்னை இந்த எழுப்பதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை எழுப்பதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எழுப்பதற்குரிய பாத்திரமாக நீர் வணைந்து கொள்வீராக. எழுப்பதற்குரிய பாத்திரமாக நீர் வணைந்து கொள்வீராக. என்னை அபிஷேகியும், எனக்குள்ள ஜபாவிய ஊற்றம் என்னை வணையும் கர்த்தாவே, என்னை வணையும் கர்த்தாவே. இந்த எழுப்பதில் நீர் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறீர், புதிய குடும்பங்களை கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. சத்துரு இதில் எரிச்சல் அடைந்து இதோ அவன் எழும்பி வரக்கூடிய, அவன் உருவாக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகுவதாக. இதோ கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில மேய்ப்பர் குடும்பம் முதற்கொண்டு கடைசியாக சபைக்கு வந்த ஒவ்வொரு ஜனத்தில் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலே கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளை நாங்கள் இயேசுடைய ரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தினுடைய சமாதானத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தினுடைய வருமானம், குடும்பத்தினுடைய வேலை ஸ்தலம், குடும்பத்தினுடைய எல்லா விதமான ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், வீடுகள், வாகனங்கள், கார்கள், ஆண்டவரே சரீர ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய போக்குவரத்து, ஆண்டவரே எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ சத்துருவே, நீ எங்களை தொட முடியாது. இயேசு கிறிஸ்து இரத்தம் எங்களை கோட்டையாக, மதிலாக சூழ்ந்து காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில் இருக்கிற ஒருவரையும் சாத்தான் தொட முடியாது. இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் மூடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு நீர் செய்வீராக. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அடையாளங்களை பெற்றுக்கொள்ளட்டும், வரங்கள் செயல்படட்டும் ராஜா. ஓ சபையில செய்யப்படக்கூடிய பலவிதமான ஊழியங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அனுதினமும் 5 மணி ஜெப வேளையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வெள்ளிக்கிழமை வீட்டு கூட்டங்களை இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உபவாச கூட்டங்களை இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சனிக்கிழமை வாலிபர் கூட்டத்தை இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். சுவிசேஷ ஊழியங்களை இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரவு கண்விழிப்பு கூட்டங்களை இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, சத்துரு நெருங்காதபடிக்கு உம்முடைய மறைவிடத்தில், உம்முடைய ஒளிப்பிடத்தில் மறைத்து வைத்து நீர் காத்துக்கொள்வீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எந்த விதத்திலையும், எந்த வழியிலையும் சாத்தான் நெருங்காதபடிக்கு வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ இந்த நேரத்தில் அதுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நம்ம அடித்து விரட்ட போகிறோம். நேரத்தில் கரங்களை நல்ல அப்படி மேலே உயர்த்தி ஒரு கையை நல்ல வட்டமடுங்க, வானத்தில் வட்டமடுங்க. ஏன்னா வானம் தேவனுடைய சிங்காசனம். ஆமேன். பூமியாருடைய பாதபடி. சாத்தானுக்கு வானத்திலையும் அதிகாரம் கிடையாது, பூமியில் அதிகாரம் கிடையாது, உங்கள் வீட்டின் மேலேயும் அதிகாரம் கிடையாது. அவன் தோற்று போனவன். அவன் இயேசு கிறிஸ்துடைய கால்களினால நசுக்கப்பட்டவன். அவனிடத்தில் எந்த ஆயுதமும் கிடையாது. இந்த நேரத்தில் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபைக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். சபையாக இணைந்து பொல்லாத பிசாசனுடைய கிரியைகளை நாங்கள் அழித்து பாடுகிறோம். வான மண்டல பொல்லாத ஆவிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய கிரியைகளை நாங்கள் அழித்து போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவியே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு கண்களை குருடாக்கக்கூடிய பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை எதிர்த்து நிற்கிறோம். உன்னை கிரியைகளை எல்லாம் நாங்கள் அழித்து போடுகிறோம். நீ கட்டி வைத்திருக்கிற ஜனங்களுடைய கட்டுகளை நாங்கள் அறுத்து போடுகிறோம். மனக்கண்கள் பிரகாசிப்பதாக, ஜனங்களுடைய இருளான இருதயத்தில் வெளிச்சம் உண்டாகுவதாக. இதோ நகரங்களின் அதிபதியின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம்.
உன்னை எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அந்தந்த நகரங்கள் மேல அதிபதியா இருக்கிற பொல்லாத ஆவியை, உன்னுடைய கிரியைகளை எங்கள் குடும்பங்கள் இருக்கிற பகுதிகளில் உன்னால செயல்படுத்த முடியாது. அவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். உடைய கிரியைகள் எல்லாம் நாங்கள் அழித்து போடுகிறோம். மனுஷர்கள் மூலியமாக எழும்பி வரக்கூடிய பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகுவதாக, எல்லாம் அழிக்கப்பட்டு போகுவதாக. சபையார் ஒருவரையும் நீ தொட முடியாது. கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில் இருக்கிற ஒருவரையும் உன்னால தொட முடியாது. பொல்லாத சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை எதிர்த்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சபை மேல நீர் ஆளுகை செய்வீராக. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை இறங்கி வருவதாக. தேவனுடைய சித்தம் மாத்திரமே செய்யப்படுவதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லுங்க. எல்லாருமே நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த நேரத்தில் 100 ஆத்துமாக்களை கேட்டு நம்ம எல்லோருமே சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபிப்போம் 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 எல்லோருமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, 100 ஆத்துமாக்களை தாங்கப்பா. எங்களுடைய ஜபங்கள் வீணாய் போகிறது இல்லை ஆண்டவரே. எங்களுடைய சபையாருடைய ஜனங்களுடைய ஜபங்கள் வீணாய் போகிறது இல்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய பிரஸ்தாபத்திற்காக, உம்முடைய பெருமை புகழ்ச்சிக்காக ஆண்டவரே, நீர் 100 ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் எங்கள் சபையில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. 100 ஆத்துமாக்கள் இலக்கை நாங்கள் அடைகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. 100 ஆத்துமாக்கள் இலக்கை எங்கள் சபை இயேசுவின் நாமத்தினாலே அடைகிறது. 100 ஆத்துமாக்களை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். 100 ஆத்துமாக்களால் சபை நிரம்பி இருக்கிறது எங்கள் தரிசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஆவியில் நாங்கள் அதை அறிந்து கொண்டு தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. 100 ஆத்துமாக்கள், 100 ஆத்துமாக்கள், 100 ஆத்துமாக்கள் ஆண்டவரே, எங்கள் சிந்தனையில் எங்கள் ஆவியில் அதை நீர் நிரப்புவீராக. எங்கள் சுவிசேஷ ஊழியங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் முன்குறித்திருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க ராஜா. நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களை நீர் கொண்டு வாங்க ஆண்டவரே. நீர் முன்குறிக்காத ஆட்கள் வேண்டாம் அப்பா. நீர் முன்குறித்திருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வருவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமீன் ஆமீன். எல்லோருமே நாம் உட்காரலாம். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எழுப்புதலை அனுப்பும்படிக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் அளவில்லாத விதத்தில் ஊற்றப்படுகிறதுக்கு பெயர்தான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் காலத்தில் சபையார் எழுப்புதல் அடைவார்கள். அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு அசட்டியான ஒரு வாழ்க்கை, அசட்டியான கிறிஸ்தவ வாழ்க்கை, அதிலிருந்து தூக்கத்திலிருந்து எழும்புகிறது போல எழும்பி அவர்கள் கர்த்தருக்குள்ளாக அனல் உள்ளவர்களாக இருப்பார்கள். அனல் உள்ளவர்களாக எழும்பி பிரகாசிப்பார்கள். அது ஆரம்ப கட்ட ஒரு எழுப்புதலுடைய விளைவு. அதில் மத்தியஸ்தமாக இருக்கக்கூடிய ஒரு விளைவு என்னன்னு சொன்னாக்கா, எழுப்புதல் ஊற்றப்படும் பொழுது நடக்கக்கூடிய விளைவு என்னன்னு சொன்னாக்கா, சபையாருடைய வாழ்க்கையில், ஜனங்களுடைய வாழ்க்கையில், தேவனை தேடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை தேவன் செய்கிறார். அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகுகிறது. ஜனங்கள் எழுப்புதல் அடைந்து அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க பலப்படுத்தப்படுகிறார்கள். அநேக நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. அந்த மாதிரி வெளிப்படையான பகிரங்கமான அற்புதங்களை தேவன் செய்கிறார் அந்த எழுப்புதல் காலத்தில். இது இடைப்பட்ட ஒரு நோக்கம். ஆனால் இறுதியான பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எழுப்புதலை தேவன் ஊற்றுவதற்கான பிரதானமான நோக்கம் என்னன்னாக்கா, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் கர்த்தரை தேடி சபையில் வர வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மந்தை மந்தையாக, குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் வருவார்கள். பட்டணங்கள் பட்டணங்களாக சபைக்குள்ள வருவார்கள். இதற்காகத்தான் தேவன் எழுப்புதலை அனுப்புகிறார். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ஒரே விருப்பம் என்னன்னாக்கா, எழுப்புதலை அனுப்புவதற்கு தான். ஆமேன். அப்போ அதற்காக சபையார் ஜெபிக்கும்படிக்காகத்தான் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அதில் எழுப்புதலுக்கு முக்கியமான காரியம் சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு பரிசுத்தம் எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியம்.
பரிசுத்தம் நம்ம இல்லாமல், பரிசுத்தமாக இல்லாமல் தேவன் எழுப்புதலை அனுப்ப முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவன் எழுப்புதலை அங்கே அனுப்ப முடியாது. அந்த மாதிரி ஜனங்கள் அர்ப்பணிக்காமல் எழுப்புதலை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் முக்கியமாக தேவன் அந்த எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்துகிற காரியத்தில் ஊழியக்காரரை கனம் பண்ணக்கூடிய அந்த எழுப்புதலை ஜனங்கள் மத்தியில் அவர் அனுப்புகிறார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அந்த எழுப்புதலில் அவர்களை பயன்படுத்தும்படிக்காக அவர்களை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறதுல ஒரு எழுப்புதலை தேவன் உண்டு பண்ணுகிறார். அதை வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ மத்தேயு 10வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே அந்த ஏற்றுக்கொள்ளுகிறதுங்கிறது தான் கனப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கனப்படுத்துகிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்களை மதிப்பது, மரியாதையாக நடத்துவது, அவர்களை கனமாக நடத்துவது, கீழ்ப்படிவது, அவர்களை அன்பாக நடத்துவது, அதுதான் கனப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கனப்படுத்துகிறவர்கள் சொல்லும்பொழுது யார்கிட்ட சொல்கிறாரு? சீடர்கள்கிட்ட, 12 சீடர்கள்கிட்ட அவர் பேசுகிறார். அப்போது தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில் சொல்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன். அப்போ ஊழியக்காரனை நீங்கள் கனம் பண்ணணும். ரெண்டாவது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். என்னன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சரீரமாகிய சபையாக இருக்கிறார். சபையை கனம் பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவை நாம் கனம் பண்ணுகிறோம். மூன்றாவது, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனை நம்ம கனம் பண்ணுகிறோம். அப்போ 3 கணத்தை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும், தேவனுடைய சபையை நம்ம கனம் பண்ண வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்ம கனம் பண்ண வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஊழியக்காரனை நம்ம கனம் பண்ணும்பொழுது அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போகிறது கிடையாது. அப்போ அது மாத்திரம் இல்லாமல் எழுப்புதலுக்கு தேவன் இதை ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அவர் வைக்கிறார். எழுப்புதல் காலத்தில் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்ன சொன்னால் யோசனை பண்ணிங்க பாருங்கள். இப்போ 200 பேர், 300 பேர், 500 பேர் தேவன் கொடுத்துட்டாரு. ஆனால் வரக்கூடிய ஜனங்கள் ஊழியக்காரனை கனப்படுத்துகிறவர்களாக இல்லைன்னு சொல்லி சொன்னாக்கா தலைக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்பாங்க. அங்கே எழுப்புதலில் ஆதாயப்படுத்த ஜனங்கள் அவர்கள் போய்விடுவார்கள். அப்போ தேவன் என்ன சொல்கிறாருனாக்கா, என்னுடைய ஊழியக்காரனை நான் கனம் பண்ணுவேன். ஆமேன். ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறவர்களாக ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய எழுப்புதலை அவர் கட்டளையிடுகிறார். நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் அங்கே என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னாக்கா, ஆதி அப்போஸ்தலர் அந்த காலம், அப்போ தான் சபை உருவாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி 4வது அதிகாரம் 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது திரளான கூட்டம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற வார்த்தை, கிட்டத்தட்ட எருசலேமில் 24,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் சபைக்கு விரோதமாக பல எதிர்ப்புகள் உண்டாகுகிறது. சபை உபத்திரவ காலத்துக்குள்ளார செல்லுகிறது. அங்கங்கே தனித்தனியாக விசுவாசிகள் இருக்கும்பொழுது அவர்களை பிடித்து அடிக்கிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள். அப்போ விசுவாசிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து அவங்க எல்லாமே கும்பலாக நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு போதனை கிடையாது. என்ன அர்த்தம்னாக்கா, இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. சபை காலத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி நடந்திருக்கிறது. எதை நம்ம எடுத்து போதனையாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஆண்டவர் இயேசு அதை குறித்து போதிச்சிருப்பார், அப்போஸ்தலர்கள் அதை குறித்து போதிச்சிருப்பாங்க. வேதத்தில் அதற்கான உதாரணங்கள் முன்னாடியும் பின்னாடியும் உதாரணங்கள் இருந்தால் தான் அதை தான் நம்ம சத்தியமாக எடுத்து போதிக்க வேண்டும். அதனால நீங்கள் பயப்பட தேவை. உங்களுடைய வீட்டு நிலத்தில் நீங்கள் விட்டுட்டு அங்கே அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்க தேவையில்லை, இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் பெறணும், ஞானசானம் பெற்றவனே வீட்டையும் நிலத்தையும் விட்டு கொண்டு சபையில் கொடுத்துணுன்னாக்கா எப்படி இருக்கும்? அப்படி கிடையாது. அந்த போதனை அது கிடையாது. அது சபை சரித்திரத்தில் ஒருக்கா அது நடந்து இருக்கிறது. சரி, அப்போ அந்த காலகட்டத்தில் அநேகர் எல்லாருமே அந்த நிலத்தை எல்லாம் கொண்டு விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறார்கள். அதில் அனனியா சப்பீரால் அப்படி என்கக்கூடிய ஒரு தம்பதியினர் அவங்களும் தங்களுடைய நிலத்தை விற்றுருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 யூரோவுக்கு விற்றுருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ விற்கும் பொழுது அதில் ஒரு 20,000 அவங்க எடுத்து வைத்துக்கொண்டு சேஃப்டியாக, ஒருவேளை இயேசு நம்ம காப்பாற்றாமல் போயிட்டாக்கா இந்த 20 நம்ம வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 80,000 யூரோவை கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறார்கள். 3வது வசனத்தில் பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு.
அப்போ அதில் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சாத்தான் தான் இருதயத்தை நிரப்பி ஜனங்களை பொய் சொல்லுகிறவர்களாக ஆக்குகிறான். யார் பொய் சொல்ல வைக்கிறது? சாத்தான் இருதயத்தை நிரப்பி விடும்போது. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது இல்லையா? அந்த இருதயத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிரப்பியிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பேசுவீங்க. சாத்தான் அந்த இருதயத்தை நிரப்பி விடும்பொழுது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக அவன் இருக்கிறபடினால அவன் பொய்யை பேசும்படிக்காக அவன் செய்து விடுகிறான். அதில் இன்னொரு காரியம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியினிடத்தில் நீங்கள் பொய் சொல்லும்படி அப்படின்னு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாங்க இல்லை. யார்கிட்ட சொன்னாங்க? பேதுருக்கிட்ட தான் சொன்னாங்க. 1,00,000 ஏரோவுக்கு விற்றாங்க, 80,000 கொடுத்துட்டாங்க. பாருங்க, இப்போ 80,000 கொடுத்த ஆள் நல்ல யோசனை பண்ணிப்பாங்க. வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டு வச்சிருக்கிறாரு பாதத்தில், சொத்தையே வித்துட்டு பாதத்தில் வச்சுக்கிற ஆளை பார்த்து பேசுகிற வார்த்தைகளை பாருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லிட்டீங்க. அப்போ அங்கே பேதுரு என்ன சொல்கிறானாக்கா, நீ ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ பொய் சொல்லும் பொழுது யாருக்கு தான் விரோதமாக பொய் சொல்கிறியாம்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்பதாக. இப்போ 4வது வசனம் அது சொல்கிறார், அதை விற்கிறதுக்கு முன்னாடி அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அதாவது அந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலம் உன்னுடையது தான், நிலத்தை விற்றதுக்கு அப்புறமா அந்த 1,00,000 ஏரோ உன்னுடையது தான். கட்டாயமாக சொல்லல. அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானசனம் வாங்கிட்டீங்கன்னாக்கா எருசலேமில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் தங்கள் நிலங்களையும் அந்த வீடுகளையும் விற்று கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலை. அவங்கவுங்க மனப்பூர்வமாக கொண்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது சரி நாங்கள் 50 தான் வச்சுருக்கிறோம், 50 நாங்கள் எங்களுக்காக வைத்து கொண்டுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் வைக்கும்போது எப்படி வைக்கிறாருனாக்கா, தன்னை முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவரை போல அங்கே பாவனையாக அவர் செய்கிறார். ஏன் உன்னுடைய இருதயத்தில் நீ இப்படி எண்ணம் கொண்டது என்ன? எங்களை ஏன் நீ அவ்வளோ ஒரு குறைவா நீ நினச்சிட்ட? என்னை குறித்து நீ ஏன் அவ்வளோ மட்டமாக நீ நினச்சிட்ட? இல்லையா உன்னுடைய இருதயத்தில் நீ எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் நீ பொய் சொன்னாய். அப்போ ஊழியக்காரனிடத்தில் பொய் சொல்லும்போது யார்கிட்ட தான் பொய் சொல்கிறோமா? தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறீர்கள் என்பதாக. அப்பொழுதே அவன் அதை கேட்டு அவன் விழுந்து மரித்து போனான். இப்போ அனனியா கேட்கல பாருங்கள். இவருக்கு எப்படி தெரியும்? நாங்கள் நிலத்தை விற்றதுக்கு 1,00,000 ஏரோக்கு விற்றது இவருக்கு எப்படி தெரியும்? என் மனைவி சொல்லிட்டாளா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்லாம் கிடையாது பாருங்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர்ங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் சொன்னாக்கா கணவன் சொல்லியிருக்கணும், இல்லைனாக்கா மனைவி சொல்லியிருக்கணும், இல்லைனாக்கா பிள்ளைகள் சொல்லியிருக்க வேண்டும். சபையை நடத்தக்கூடிய மெய்ப்பனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்ல மாட்டாரா? அப்போ பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது என்ன வெறும் போதனையா? வெறும் டீச்சிங் தானா? அவர் நிஜமான ஆள் இல்லையா? அவருக்கு எல்லாமே தெரியாதா? அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது தெரியாதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுருக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ 3 மணி நேரம் கழிச்சு அவருடைய மனைவி சப்பீரால் வருகிறாங்க. இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பேதுருக்காக இவ்வளோ தான் விற்றீங்களா நிலத்தை அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் ஆம் சொல்கிறா. இப்போ 9வது வசனத்தில் பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? எதில் ஒருமனப்பட்டுகிறாங்க? பொய் சொல்லுவதற்காக அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஒருமனப்பட்டது என்ன? இதை உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவளும் மரித்து போனாள். இப்போ அதனுடைய விளைவை பாருங்க. ஏன் இதை தேவன் செய்தார் பாருங்க. நீங்கள் கேட்கலாம், ஒரு பொய் தானங்க. ஒரு பொய்க்கு ஆட்கள் எப்படி பாருங்க, 80,000 யூரோவை கொண்டு பாதத்தில் வைக்கிற ஆள், சொத்தையே விற்று கொண்டு பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சொத்தையே விற்று ஒரு ஊழியக்காரன்ட்டு நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் அந்த ஊழியக்காரனை நீங்கள் கனவீனப்படுத்தும் பொழுது தேவன் அதை அவர் பொறுப்பெடுத்து கொள்வார். அது தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம சிரிக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், நம்ம சாப்பிடுகிறோங்கிறதுனால நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஊழியக்காரன் அவங்க ஒத்துப்பட்டு போக மாட்டாங்க. ஆனால் அந்த பொய் சொல்லும் பொழுது ஒன்று அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறாங்க. அங்கே தேவனுடைய ஆவியை சோதிக்கிறார்கள் என்பதாக. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது மோசேவுக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசே ஆரோனுக்கு விரோதமாக யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிக்கும் பொழுது அங்கே முறுமுறுக்கும் பொழுது மோசே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கல, நாங்கள் ஏமாத்துறோம், நீங்கள் தேவனுக்கு விரோதமாகவே முறுமுறுக்கிறீர்கள் என்பதாக. அதே சமயத்தில் தேவனும் என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் இத்தோட என்ன 10 தடவை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார். யார் தேவனை எங்கே பரீட்சை பார்த்தாங்க? இவங்களுடைய கேள்வியே என்னன்னாக்கா, தேவன் இருக்கிறாரா இல்லையான்றது தான் கேள்வியே. எங்கள் மத்தியில் தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேள்வியே. ஆனால் தேவன் என்ன சொல்கிறானாக்கா, நீங்கள் என்ன இதோட 10 தடவை பரீட்சை பார்த்தீர்கள் என்பதாக தேவன் சொல்லுகிறார். அப்போ அந்த தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் நீங்கள்
அவங்களை சோதிக்கும் பொழுது, அல்லது பரீட்சை பார்க்கும் பொழுது, அல்லது நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது, அல்லது பொய் சொல்லும் பொழுது, நாம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாகவே நாம் பொய் சொல்லுகிறோம். தேவனுக்கு விரோதமாகவே நம்ம பொய் சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரையே நம்ம சோதிக்கிறோம் அப்படிங்கிறதாக. சரி, அப்போ நம்ம கேட்கலாம், நாங்கள் ஒரு பொய் தானே சொன்னாங்க, அதுக்கு போய் இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் தம்முடைய சபையின் மேலே எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமேன். சபை அப்போ குழந்தையாக பிறந்து இருக்குது பாருங்கள். அதில் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்க முடியாது. ஏன்னா இது அப்படியே பரவி அப்படியே வளர்ந்து விடும் பாருங்கள். ஆதி சபை இப்போ தான் 24,000 பேர் இருக்கிறாங்க. 24,000 பேர் ரொம்ப கம்மி. 3,000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, 5,000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. இப்போ 24,000 பேருக்கு வந்துக்கிறாங்க. உலக பாப்புலேஷனோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 24,000 ஒன்றுமே இல்லை, சின்ன சபை. அந்த சபையில் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. தன்னுடைய ஊழியக்காரனுக்காக தேவன் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுகிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனுடைய விளைவை பாருங்கள். 11வது வசனத்தில் சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. முதல் நடந்த உடனே என்ன ஆயிடுது? இந்த சம்பவம் நடந்த உடனேயும் ஜனங்களுக்குள்ளார மிகுந்த பயம் உண்டாகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்த வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளாரே செய்யப்பட்டது. ஏன்? அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக பொய் சொன்னதுனால இப்படி 2 பேர் மரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிறாரு, அற்புதங்கள் நடக்குதான். அது பின்னாடி நம்ம ஏன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஒரு மனம் எப்போ வருது பாருங்க. ஒரு மனம் எப்போ வருது? ஒரு மனம் எப்போ இல்லாமல் போகிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஊழியக்காரன் நீங்கள் கனவீனப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல, அந்த சபைகளில் நீங்கள் ஒரு மனதை பார்க்க முடியாது. அங்கே குரூப்பாக சேர்ந்து கொள்வாங்க. அங்கே தங்கள் 4 பேர் அவங்க நடத்தி கொண்டு இருப்பாங்க. அவங்க போகிறதுமா வருகிறதுமா அவங்க எல்லாத்தையும் நடத்தி கொண்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் தெரியப்படுத்தி கொண்டு அப்படிலாம் செய்து கொண்டு இருப்பாங்க. என்ன காரியம்னாக்கா, ஒரு மனம் அங்கே இல்லை. ஏன் அங்கே ஒரு மனம் இல்லைன்னு சொல்லி பார்த்தாக்கா, அங்கே ஊழியக்காரன் அங்கே கனப்படுத்தப்படவில்லை. ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை கனப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு மனம் உண்டாகி விடுகிறது. 13வது வசனம். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடைய சேர துணியவில்லை. ஐயோ, இந்த கும்பல் கிட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயத்தினால ஒரு சில பேர் துணியிலையாம். ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள், கனப்படுத்தினார்கள். ஜனங்கள் அவர்களை, அப்போஸ்தலர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அப்போ எதற்காக தான் இந்த சம்பவத்தை செய்தாராம்? தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக நீங்கள் இருக்கிற சபையில் உங்களுடைய ஊழியக்காரரை நீங்கள் என்ன பண்ணணுமா? கனப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவை பாருங்கள். அடுத்தது, தேவன் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் தான் நம்முடைய எழுப்புதல் புஸ்தகம் இல்லையா? அதில் எதை செய்தாலும் தேவன் அதனுடைய முடிவான நோக்கம் என்னது? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். 2வது அதிகாரத்தில் அக்கினி இறங்கி வந்தது. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணினார், அந்நிய பாஷையெல்லாம் பேசினாங்க, பிரசங்கம் பண்ணினார். 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணது எதற்காக? அக்கினியை ஊற்றினது எதற்காக? ஜனங்கள் 3,000 பேர் ரட்சிக்கப்படுவதற்காக. அடுத்த அதிகாரம், 3வது அதிகாரம் வரும்பொழுது, பிறவிலிருந்து சப்பனியாக இருந்த மனுஷன் பேதுரு, யோவான் அற்புதம் செய்து அந்த முடவனை துள்ளி குதிக்க பண்ணுகிறாங்க. எதுக்காக பண்ணார்? அதனுடைய விளைவு 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ தேவன் எதை செய்தாலும் அதனுடைய இறுதியான நோக்கம் என்னதானா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதே அந்த 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது பேதுருவெல்லாம் மிரட்டி அவங்கள இனிமேல் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி பயமுறுத்தி அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாருமே அப்போஸ்தலர்கள்லாம் கூடி இந்த ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த பொழுது 4வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். சரி, ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னாக்கா, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக. அப்போஸ்தலர்கள் மிரட்டப்படுவதற்கு கூட தேவன் அனுமதிச்சாரு. ஏன்னு சொன்னாக்கா, அதுக்கு பின்னாடி அவங்க அப்படி வைராக்கியமாக ஜெபிப்பாங்க. அதனுடைய விளைவு ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த 5வது அதிகாரத்தில் வாசித்த இந்த அனனியா சப்பீரால் சம்பவம் எதற்காக தேவன் அனுமதித்தார்? காரணம், தன்னுடைய ஊழியக்காரன் கனப்படுத்தப்பட வேண்டும், தன்னுடைய ஊழியக்காரன் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். எதற்காக ஊழியக்காரன் கனப்படுத்தப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும்? 5வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். எங்கே ஊழியக்காரன் கனப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை அனுப்புகிறார்.
இப்போ இந்த ஆப்பிரிக்கா தேசங்களில் நைஜீரியாவெல்லாம் பெரிய எழுப்புதல் பாருங்கள். அங்கே சபைகள் எல்லாமே 50,000 பேர் உட்கார்ற சபை. அங்கே வந்து 1,00,000 பேர் உட்கார்ற சபை, டென்ட் சபை அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000க்கு மேலே உட்காரக்கூடிய சபைகள்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதில் டேவிட் ஒய்டோப்போ அப்படின்ற ஒரு நைஜீரியன் பாஸ்டர், அவர்கிட்ட இப்போ 50,000 பேர் உட்கார்ற சபை அவருக்கு இருக்கிறது. இப்போ வந்து 1,00,000 பேர் உட்கார்ற சபை அந்த நோவாவுடைய ஆர்க்கு மாதிரி கட்டுனுக்கிற ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுட்பால் கிரவுண்டு எப்படி இருக்குது, கீழே கிரவுண்டு மேலே வளையமாக இருக்குது இல்லையா உட்காரத்துக்கு, அந்த மாதிரி 1,00,000 பேர் உட்காரக்கூடிய சபையை கட்டுனுக்கிறாங்க. நைஜீரியாவில் பல சபைகள் அந்த மாதிரி இருக்கிறது. அந்த அவருடைய அந்த காரியங்களை நான் கவனித்து பார்க்கும்பொழுது ஊழியக்காரர்களை அந்த அளவுக்கு கனம் பண்ணக்கூடியவர்களாக அங்கே விசுவாசிகளை, உடன் ஊழியக்காரர்களை அவர்கள் பலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்து 1,00,000க்கு மேலே ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. 2 சர்வீஸாக பண்ணினுக்கிறார். ஒரு சிட்டிங்கில் 50,000 பேர், அடுத்த சிட்டிங்கில் 50,000 பேர். இப்போ 1,00,000 பேருக்கான சபையை கட்டுனுக்கிறார். $100 மில்லியன் US டாலர் அதில் வந்து சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு ஆள். அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அப்போது அந்த அளவுக்கு ஒரு கனமும், அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிதலும், அந்த அளவுக்கு ஒரு ஜனங்களுடைய அர்ப்பணிப்பும் இருந்தால் தான் தேவன் அப்படிப்பட்ட எழுப்புதலை அவர் உண்டு பண்ணுகிறார். கொரியாவில் நம்ம அநேக தடவை நம்ம பார்த்துருக்குறோம். பால் யங்கிச்சோ ஒரே ஒரு மனுஷன் பாருங்கள், ரத்த வாந்தி எடுத்து செத்து போகிறதுக்காக இருந்த ஒரு புத்த மனுஷன். ஒரு சின்ன பொண்ணு போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் அவரை பயன்படுத்தி அவர் மரிக்கும்பொழுது சபையில் 8,00,000 விசுவாசிகள், 8,00,000 பேர் அவருடைய நேரடி பராமரிப்பில் இருந்த விசுவாசிகள். 8,00,000 பேர். பாஸ்டர்கள் 60,000 பேர் பாஸ்டர்கள். எப்படி நடத்தினாங்க? அவர் சொல்கிறார், என்னுடைய விரல் நுனியில் நான் அவர்களை நடத்துவேன் அப்படின்றார். ஏன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கும், அந்த அளவுக்கு ஒரு கிரமமும், அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிதலும், அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியக்காரனை கனப்படுத்துதலும் இருக்கும்பொழுது தான் அப்படிப்பட்ட எழுப்புதலையும் பெருக்கத்தையும் எதிர்பார்க்க முடியும். இல்லைனாக்கா ஒரு குடும்பம் வந்தாக்கா பிசாசுக்கு எரிச்சல் அங்கே இங்கே ஒரு குடும்பத்தை தாக்குவான். இன்னொரு குடும்பம் வந்தாக்கா அங்கே பிசாசுக்கு எரிச்சல் வந்து அவன் அங்கே வந்து யாரையாவது கொந்தளிக்க பண்ணுவான். இதுதான் நடந்து கொண்டே இருக்கும். வருகிறதும் போகிறதுமாக இருக்கும். அங்கே ஒரு ஒருமனம் இருக்காது, அங்கே ஒரு கீழ்ப்படிதல் இருக்காது, அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. எல்லாம் பின்னாடி மாய்மாலமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் தேவன் அங்கே தேவனுடைய ஊழியக்காரனை கனப்பண்ணும்படிக்காக செய்கிற இடத்துல அங்கே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதுதான் அதனுடைய நோக்கம். தேவனுடைய ஊழியக்காரனை தேவன் எதற்காக கனம் பண்ண சொல்லுகிறார்னாக்கா அதுதான் அதனுடைய நோக்கம், எழுப்புதலை அவர் அனுப்புறதுக்காக. இப்போ பாருங்க 15வது வசனத்திலிருந்து, இப்போ பேதுரு தொட்டு கையை பிடிச்சி தூக்கி விட்டு அந்த மாதிரிலாம் அற்புதம் செய்ய தேவையில்லை. இப்போ பேதுரு நடந்தாலே அவருடைய நிழல் பட்டு அங்கே வந்து அற்புதங்கள் நடக்கிறது பாருங்க. எப்படி வந்தது? பேதுருக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சா? பேதுருக்குள்ளலாம் எதுவுமே ஆகல. பேதுருவை ஜனங்கள் பார்க்கக்கூடிய விதம் மாறிவிட்டது. ஆமீன். இவர் வந்து தொடக்கூடம் தேவையில்லை, இவருடைய நிழல் பட்டா கூட தேவன் அற்புதம் செய்வார் என்ற அளவுக்கு ஊழியக்காரன் மேலே அந்த ஒரு கனம் வந்து விட்டது, அந்த ஒரு மேன்மை வந்து விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இப்படி நடக்கல பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லையா? பரிசுத்த ஆவியினரால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அவர் வளர்ந்து அந்த ஊருக்கு போகிறார். அங்கே அவரால் அற்புதங்கள் செய்ய முடியல. யாரு? தேவனுடைய குமாரன் மனுஷனாக பூமியில் வந்திருக்கிறார். அவரால் செய்ய முடியல. ஏன்னு சொன்னாக்கா அவங்க வந்து அவங்க அம்மா இப்படி, அவங்க அப்பா, அவங்களுடைய சகோதரிகள் எல்லாம் இந்த கதைகளை பேசின்னு இருக்கிறாங்க. அது நிமித்தம் அவர் வந்து சரி நீ என்னை பற்றி தப்பாக பேசுகிற, நான் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லலை இயேசு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து தவறாக பேசுகிறீங்க, கீழ்ப்படிய மாட்டேறீங்க, அதனால் உங்களுக்கு நான் அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இயேசு ட்ரை பண்ணுறார். அவரால் முடியலை, அவரால் செய்யக்கூடாமல் போனதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னாக்கா அங்கே தேவனுடைய குமாரனே வந்து தத்ரூபமாக நிற்கிறாரு. அவர் அங்கே கனவீனப்படுத்தப்படும் பொழுது அவர்கிட்டேருந்து புறப்பட வேண்டிய வல்லமை, அவர்கிட்டேருந்து புறப்பட வேண்டிய அந்த அற்புதங்கள் அது பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறது. ஆனால் இங்கே ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன் பேதுரு அங்கே இயேசு என்ற யூத மனுஷனுக்குள்ளாக, நசரேயனாகிய இயேசு என்ற யூத மனுஷனுக்குள்ளார கிறிஸ்து வந்தபொழுது எதை செய்தாரோ, இங்கே பேதுரு என்ற மீன் பிடிக்கிற மனுஷனுக்குள்ளார அதே கிறிஸ்து உள்ளார வந்துட்டாரு. அவர் செய்கிறார். அல்லேலூயா. உடம்பு தான் மாறிடுச்சு, செய்கிறவர் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ பேதுருடைய நிழல் பட்டாலே அற்புதங்கள் நடக்கிறது. ஏன்னா ஜனங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு கனம், அந்த ஒரு மேன்மை, அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த தேவனுடைய ஊழியக்காரன் அவ்வளவு அன்பாக அவர்கள் நடத்துகிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரன் மூலியமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறதற்கு நீங்கள் ஊழியக்காரர்களை கனம் பண்ணும்பொழுது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
உதாசீனமாக நீங்கள் நடத்தும் பொழுது, மரியாதை குறைவாக நீங்கள் நடத்தும் பொழுது, கீழ்ப்படியாமல் நடக்கும்பொழுது அவங்க எதிலுமே குறைஞ்சி போகிறது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவர்கள் மூலியமாக வெளிப்பட வேண்டிய அந்த வல்லமை, அந்த அற்புதங்கள், அந்த ஆலோசனைகள், அந்த திட்டங்கள், அது எல்லாமே தடைபட்டு போகக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அப்போது 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக நம்முடைய சபையில் தேவன் அப்படியான ஒரு எழுப்புதலை ஊற்றுகிறார். மீடியாவில் பார்க்கக்கூடியவங்களை, நீங்கள் இருக்கக்கூடிய சபையில் உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரரை நீங்கள் கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரியிலேருந்து ஒரு அம்மா அடித்து கொண்டு இருக்க இல்லையா, நான் அடிக்கடி சாட்சி சொல்லுவோம் பாருங்கள். பரியிலேருந்து அடித்து கொண்டு இருப்பாங்க. அடிக்கும் போதெல்லாம் எங்கள் பாஸ்டர் வந்து எனக்கு இது பண்ண மாட்டேன்றாரு, போன்று சொல்ல மாட்டேன்றாரு, முகத்தை கொடுக்க மாட்டேன்றாரு, திருப்பி கொண்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போய் உக்காணிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாகாது. பரியிலேருந்து ஒரு அம்மா அடிச்சுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாம். அடிக்கும் பொழுதெல்லாம் நான் சரி ஆரம்பத்தில் சரி ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிப்பேன் அவங்களுக்காக. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் திரும்ப அவங்க அடிப்பாங்க. எனக்கு பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியல, ஓகே அதுக்காக ஜெபிப்பேன். பாஸ்டர் முடியல, நான் காலையில் ஏஞ்சி ஜெபிப்பேன், என்னால் ஜெபிக்க முடியல, சரி அதுக்காக ஜெபிப்பேன். இப்போலாம் பாஸ்டர் சபைக்கு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக, நான் அங்கே பாஸ்டர் இருக்கிறாரு, அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாரு, உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க. சரி சிஸ்டர், நீங்கள் அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு அடிக்கிறது தானே, உங்களுடைய சபை தானே அப்படி. அப்போது இன்னொரு தடவை சொல்லும்போது அவர் இந்தியாவுக்கு போயிட்டார், அதுக்கு போயிட்டார், இதுக்கு போயிட்டார். சரி மற்ற ஊழியக்காரர்கள் இருப்பாங்களே. அப்போ கடைசியாக எனக்கு ஒரு தடவை திட்டவட்டமாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி திட்டவட்டமாக நான் சொன்னேங்க, பாருங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், உங்களுக்காக ஒரு மெய்ப்பெண்ணை அங்கே தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த மெய்ப்பெண்ணுக்கு நீங்கள் போயிட்டு கீழ்ப்படிந்து அங்கே அடங்கி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, உங்களுக்கு பிடித்த பாஸ்டர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேடி நீங்கள் அந்த சபைக்கு போயிட்டு நீங்கள் ஐக்கியமாக ஆயிடணும். ஆனால் நீங்கள் அப்படி போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்கூட்டியே ஒன்று சொல்கிறேன், 6 மாதம் தான் உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். 6 மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் எனக்கு அடித்து எவ்வளோ வேதனையாக்கத்து, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்கிறீங்களோ, அது 6 மாதத்தில் உங்களுக்கு மறுபடியும் ஆரம்பித்து விடும். ஏன்னு சொன்னாக்கா, சபையை மாற்றுகிறதுனால மாற்றம் வருகிறது இல்லை, நீங்கள் மாறணும்னு சொன்னேன் நான். நீங்கள் மாறணும், ஊழியக்காரனை பார்க்குற விதம் நீங்கள் மாறணும். அப்போ தான் உங்களுக்குள்ள நிம்மதி வரும்னு சொன்ன பாருங்க. அன்னிலேருந்து ஃபோன் பண்ணுறதில்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அல்லேலூயா. அந்தமாரி நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதில்ல. வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபோன்களை நான் ரொம்ப இந்தமாரி, அதுவும் முக்கியமாக ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஆட்கள் அடிக்கிறத நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஆமேன். அப்போ முதல்ல அங்கே மூப்பர்னு சொல்ல வரக்கூடிய வார்த்தை, இன்றைக்கு சபைகளில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் கிடையாது அந்த வார்த்தை. ஆமேன் சொல்லுங்க. இங்கே வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் மூப்பர்கள் சொல்லிட்டு வருகிறது பாஸ்டர்கள். அந்தந்த சபையினுடைய பாஸ்டர்கள், கண்காணின்னு சொல்லிட்டு வரோம், மூப்பர்னு சொல்லிட்டு வரோம், இன்னும் ஒரு சில பெயர்கள் அங்கே வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது மெய்ப்பனை குறிக்கிறது, பாஸ்டரை குறிக்கிறது. நன்றாய் விசாரணை செய்யக்கூடிய மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக நீங்கள் எண்ண வேண்டும். ஏன் இரட்டிப்பான கனம் இல்லையா? விசுவாசிகள் நீங்கள் ஒருவர் கனம் பண்ணுங்க, அதிகாரிகளை கனம் பண்ணுங்க, உத்தம விதவைகளை கனம் பண்ணுங்க, உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனை மட்டும் இல்லை, அல்லது தாயை மட்டும் அல்ல. ஆனால் ஊழியக்காரன் சொல்லிட்டு வரும்பொழுது ரெட்டிப்பான கனத்திற்கு நீ பாத்திரனாக நீ எண்ணுவாயாக. விசேஷமாக திருவசனத்திலையும் உபதேசத்திலையும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அந்த பிரயாசத்தை பைபிள் எப்படி சொல்லுகிறதுனாக்கா, 18வது வசனத்தில் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் கூலியால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. சென்ற முறை பாண்டிச்சேரிக்கு சென்றிருந்த பொழுது வேற ஒரு சபையில் கூட்டிருந்தாங்க பாருங்க. அந்த பாஸ்டர் ஐயா இப்படி தான் உட்காந்துட்டு இந்த கணம் குறித்து தான். ஏன்னா முதல்ல சபைகளுக்கு போனாலே இதுதான் முதல் பிரசங்கம். ஏன்னாக்கா இன்றைக்கி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் சபையை குறித்து அறியாமல் இருக்கிறபடினால, அதனால் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், நாங்கள் தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய சபையை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய ஊழியனை கனப்படுத்த வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை. அப்போ இந்த வசனத்துக்கு வந்தபொழுது நான் சொல்லியிருந்தேன், உங்கள் சபையில் யார் தம்மா போரடிக்கிற மாடு அப்படின்னு. எல்லாரும் திரும்ப பார்த்தாங்க, இந்த உட்காந்துக்கிறார் இவர் தானவனே. எல்லாருக்கும் ஆச்சரியமாச்சு. ஆமாம், உங்களுடைய பாஸ்டர் தான் அந்த போரடிக்கிற மாடு, மாடாக உழைக்கிற ஒரு மனுஷன் இவர் தான்.
உங்களுக்காக ஜெபித்து, உங்களுக்காக வந்து பாதுகாப்புக்காக ஜெபித்து, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து, ஆராதனைகளை நடத்தி, உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி பல மணி நேரங்கள் செலவு பண்ணி, இவர் தான் அந்த போரடிக்கிற மாடு அப்படின்னு சொன்ன பாரு. ஜனங்கள்லாம் முகம் அப்படி பிரைட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. போரடிக்கிற மாட்டை நீ வாய் கட்டாயாக, அந்த மாட்டுக்கு நீ தீனி போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? போரடிக்கிற மாடு பார்த்துருக்கிறீங்க இல்லையா? அந்த மாடு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வேலையை வாங்கிட்டு அதுக்கு தண்ணியை காட்டாமல் சாப்பாட்டை போடாமல் இருந்தாக்கா அந்த மாடு என்னவா ஆகும்? அதே போல் சபையார், தேவ ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரனை எப்படி அவங்க கனம் பண்ணுகிறார்களாம்? ரெட்டிப்பாக கனம் பண்ணணும். உன்னுடைய பொருளினாலும் உன்னுடைய விளைச்சலின் முதல் பல்லினாலும் நீ என்ன பண்ணணும்? அவர்களை கனம் பண்ணுவாயாக. எனக்கு வேலையால் தன் கூலிக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. போயிட்டு ஒரு மணி நேரம் ஒரு ஆளை வந்து ஒரு எலக்ட்ரிஷியனையோ ஒரு காரியத்தை கூட்டி ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அவன் 60 ஏரோக்கு பில்லு போட்டுட்டு போகிறான். ஆனால் ஊழியக்காரங்க செய்கிற ஊழியத்தை அந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறது இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஒரு வேல்யூ பண்ணுகிறது இல்லை, அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னாக்கா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். மாம்சீகத்தில் இருக்கிற மனுஷன் மாம்சீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். மாம்சீகத்தில் இருக்கிறவங்க மாம்சமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆள் 10 ஏரை கொடுத்துட்டாக்கா பல்ல காட்டிடுவோம் இல்லையா? வீட்டுக்கு கூட சாப்பாடை போட்டுட்டாக்கா அவங்க கூட ஐக்கியமாயிடுவோம். ஆனால் இங்கே ஒரு ஊழியக்காரன், சபை தேவன் நடத்துகிறார், அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஒரு கணம் கிடையாது, அந்த ஒரு மரியாதை கிடையாது. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இல்லையா? இங்கே வந்து ஒரு இசை வாசிக்கிறாங்க, அதனுடைய வேல்யூவே நம்மளுக்கு தெரியாது பாருங்கள், வேல்யூ தெரியாது. ஆனால் சபைக்கு நம்ம வரும்பொழுது 6 விதமான விதத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்யப்படுகிறது. எதுக்கு? உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஊழியம் செய்யப்படுகிறது, உங்களுடைய ஆத்மாவுக்குரிய மனுஷனுக்கு ஊழியம் செய்யப்படுகிறது, உங்களுடைய சரீர மனுஷனுக்கு ஊழியம் செய்யப்படுகிறது, உங்களுடைய குடும்பத்துக்கு ஊழியம் செய்யப்படுகிறது, உங்களுடைய பாதுகாப்புக்கு ஊழியம் செய்யப்படுகிறது, உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு ஊழியம் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. என்னமா வாசிக்கிறாங்க அவன் நம்ம கைத்தட்டி நம்ம போயிடுவோம். ஆனால் அந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கனம் பண்ண நமக்கு தெரியாது. தாவீது அன்றைக்கு இசை வாசித்த பொழுது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி விலகி ஓடினது. எலிசா தீர்க்கதரிசியை தேடி 3 ராஜாக்கள் வருகிறாங்க ஆலோசனை கேட்கறதுக்காக. எலிசா சொல்றாரு, அந்த இசை வாசிக்கிறவனை ஒருத்தனை கொண்டு வா அப்படின்றார். அவன் வந்து இசை வாசித்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் எலிசா மேலே இறங்கினார் பாருங்க. அவர் தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ இசைக்கிறவங்க உங்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க. இங்கே முன்னாடி இருந்து ஜெபிக்கிறவங்க உங்களுக்கு ஊழியம் செய்யப்படுகிறது. இங்கே இருந்து உங்களை நடத்தக்கூடிய மேய்ப்பன் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தாக்கா அந்த ஆவிக்குரியதுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க, அதை நீங்கள் வேல்யூ பண்ணுவீங்க. என்னக்கா உங்களை கூட்டி சோத்த போடுவாங்க, நீங்கள் அவங்கள கூட்டி சோத்த போடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றா ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் ஃபோனில் நீங்கள் நடத்துவீங்க, அவங்க வந்து சபைக்காரங்களை உங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு உங்ககிட்ட வந்து உரிமை வாங்குற மாதிரி ஆகிவிடும் இல்லையா? அதன் வழியாக பிசாசு பிற்பாடு அதில் நுழைந்து விடுவான். உங்களுடைய ஊழியக்காரனை நீங்கள் உங்களுடைய காணிக்கையினால், உங்களுடைய அந்த நீங்கள் உற்சாக காணிக்கைகளினால் கொடுத்து நீங்கள் கனம் பண்ணுகிறவர்களாக இருப்பீங்க. எப்போன்னு சொன்னாக்கா அதனுடைய வேல்யூ நீங்கள் அறிஞ்சு கொள்ளும்பொழுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்கா விழாவுக்காக முன்னாடி அந்த சுத்திகரிப்புக்கு அந்த வாரம் ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்போம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நீங்கள் இருந்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு தெரில. சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பக்கம் இருக்கக்கூடிய ஞாபகம் இருக்குதுங்களா? ஆமாம், சுத்திகரிப்பு. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் சுத்திகரிப்பு, வீடு சுத்திகரிப்பு, கடந்த கால வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லி 7 வாரத்துக்கு டைப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி, வீட்டில் இருக்கிற பிரிண்டரில் தான் பிரிண்ட் பண்ணி, ஆனால் யாருக்கும் தெரியாது. நான் டைப் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி சபையில் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்போ ஒரு 4-5 வாரம் கழித்த பொழுது ஒரு சகோதரி வந்தாங்க. சகோதரி வந்து ஒரு ஆவில் ஒரு கவர் கொடுத்து, பாஸ்டர் இது வந்து காணிக்கணும். எதுக்காக சிஸ்டர், எதுக்காக இது கொடுக்குறீங்கன்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இந்த இதை கொடுக்குறீங்களே, இது வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுவும் உங்களுடைய வீட்டு இதில் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து, ஏன்னா அந்த பிரிண்ட்டு பார்க்கும்போதே தெரியுது இது வந்து வீட்டில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ அந்த செலவுக்காக இதை நான் காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பாருங்கள். எனக்கு பெரிய ஆச்சரியமான பல காரியங்களுக்கு பலர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம வாரம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களே, இது வந்து சும்மாவாக அவங்களுக்கு வருது, இதுவும் வந்து சபையிலேருந்து அவர் எடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், அவங்க வந்து தன்னுடைய சொந்த இதுலேருந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காணிக்கேட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக ஆனது. அல்லேலூயா. அப்போ போரடிக்கிற மாட்டை நீ வாய் கட்டாயாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேறு எந்த விதத்தில் நம்ம கனப்படுத்துகிறோம்? 19வது வசனம், மூப்பன் ஆனவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி
செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள். என்ன பண்ணக்கூடாது? மூப்பனுக்கு, அங்கே மூப்பன் சொல்லும்போது மறுபடியும் அந்த மேய்ப்பனுக்கு விரோதமாக வரக்கூடிய சொன்னீங்களா, உங்களுக்கு பாஸ்டர் இப்படி சொன்னார் அப்படியா, உடனே அந்த முதல் வார்த்தையிலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். முதல் வார்த்தையிலேயே நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ஸ்டாப். சபையினுடைய ஆராதனைகள், சபையினுடைய ஒழுங்குகள், சபையினுடைய மேய்ப்பனுடைய குடும்பம். இங்கே மேய்ப்பன் சொல்லும்போது மேய்ப்பனுடைய குடும்பம் இல்லையா, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள். இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அதை குறித்து ஒரு வார்த்தை வந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். நேரடியாக நீங்கள் மேய்ப்பனுக்கு தான் நீங்கள் அதை குறித்து நீங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அது எந்த ஒரு குறையோ, எந்த ஒரு முறுமுறுப்போ, எந்த ஒரு குற்றத்தை நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளார மறைந்திருக்க காரியங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். தெரியுது உங்களுக்கு? ஆவியை என்ன பண்ணுகிறது? ஆக்டிவேட் பண்ணிவிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை அந்த காரியங்கள், ஓ பரவாயில்லையே பாஸ்டர் பற்றி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு கூட தெரியுமா, 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஒன்று நடந்தது, போன வருஷம் எனக்கு ஒன்று இப்படி தான் நடந்தது. இவங்க மறந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை அவங்க அபிஷேகத்தினால் நிரப்பி அதையெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்து குணமாக்கி கொண்டு இருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முறுமுறுப்பு சொல்லும்போது அது மறுபடியும் எழும்பி விடும். பாருங்கள், நான் விசுவாசியாக இருந்தபொழுது பரியில் போயிட்டு சுவிசேஷ ஊழியம் செய்துட்டு கொண்டு இருக்கிறேன். நான் அந்த சபையினுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர், இன்னொரு பிரதர், அவர் வந்து கொண்டு இருக்கோம். அப்போ கொண்டு இருந்த பொழுது அந்த பிரதரை மெதுவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அவர் எங்கே வரப்போகிறாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு. அதுதான் அந்த ஆவிகளை பகுத்தறிகிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கதையெல்லாம் முழுசாக நீங்கள் கேட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் சரி அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் சொல்லிவிடு அப்படின்றது கிடையாது. நீங்கள் அந்த முதல் வார்த்தை வரும்போதே எங்கே வருகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அவர் மெதுவாக ஆரம்பிச்சிருப்பாருங்க. சபையை எனக்கு அந்த காரியம் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. என்னமோ சொன்னார், ஊழியக்காரர்கள் சொல்லிட்டு என்னமோ ஒரு பொதுவாக முதல்ல எடுத்தார். ஊழியக்காரங்கள்ன்ற மாதிரி ஒரு பொதுவாக எடுத்தார். எனக்கு தெரியும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எங்கே போவார், கடைசியில் எங்கே வருவார்னு சொல்லிட்டு நம்முடைய பாஸ்டர் மேலேயே தலையை கை வைப்பார்னு சொல்லி நல்லா தெரியும். அங்கே சொன்ன பொழுது நான் உடனே அவரை ஸ்டாப் பண்ணி, ட்ரெயினில் நிற்கிறோம், சும்மா தானே போகிறோம். என்னது சும்மா தானே போகிறோம், டெலிஃபோன் தானே சும்மா தானே இருக்குது, எடுத்து கொட்டு எல்லாத்தையும். அப்படி கிடையாது. சொன்னார் பாருங்க. நான் சொன்னேன், பிரதர் அவர் நானும் ஒரு சாதாரண ஒரு பிரதர், அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த காரியங்கள்லாம் ஓகே. அப்போ நான் சொல்லியிருந்தேன், பிரதர் நான் நீங்கள் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த டிஜிஎஸ் தினகரன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியுமா அப்படின்னாரு. அவர் இயேசுவின் கண்ணீர் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தை சமீபத்தில் நான் படித்தேன். அதில் அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் செட்டு. இல்லை அவருக்கு 3 பிள்ளைங்க அப்படின்னு. 3 பிள்ளையா அப்படின்னாரு. ஆமாம், அது 3 பிள்ளை. அவர் ஆரம்பத்தில் அந்த ஊழியத்துக்கு வந்த பொழுது ஊரில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் அவர் கண்டித்து குற்றம் சாட்டி அவர் மட்டும்தான் ஊழியம் கரெக்டாக செய்கிறன்ற மாதிரி எல்லாரையும் இது பண்ணின்னு இருப்பார். எல்லா ஊழியரும் இது பண்ணின்னு இருப்பார். அப்போ அதோட அந்த குழந்தை அது குழந்தையா, முதல் குழந்தையா 2வது குழந்தையான்னு தெரியல, அது வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டது. அப்போ தேவனிடத்தில் அவர் ஜெபித்த பொழுது அவர் சொல்கிறாரு, நீ என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரனையும் நீ குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் அந்த இடிமுழக்கத்தின் மக்களை போல இருந்த டிஜிஎஸ் தினகரன் மனதுருக்கத்தின் டிஜிஎஸ் தினகரனாக அவர் மாறினார். அல்லேலூயா. அந்த சாட்சியை சொன்ன பாருங்க. அவர்கிட்ட சொன்ன உடனே அப்படி அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டார். எல்லாத்தையும் நீங்கள் விளக்கமாக 1, 2, 3 ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு சம்பவத்தை சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் புரிந்து கொண்டார். அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து நம்ம அப்படி செய்துவிடக்கூடாது. இப்போ மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாகவும் நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். 21, நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாகவும் உறுதியாய் கட்டளையிடுகிறேன். யாருக்கு கட்டளையிடுகிறாங்க? அப்போஸ்தலர் பவுல் பாஸ்டர் தீமோத்தேயுவுக்கு கட்டளை கொடுக்கிறார். யார் பேரில் கட்டளை கொடுக்கிறார்? தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டருக்கு மேலேருந்து கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லிட்டுனாக்கா, நீ பட்சபாதத்தோடு ஒன்றுத்தையும் செய்யக்கூடாது. விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ நிர்ணயம் நீ பண்ணக்கூடாது. சபையில் ஜனங்கள் வருவாங்க, அவங்களுடைய காரியங்கள் அவங்க நீ கேள்விப்படும் பொழுது 2 தரப்பு காரியங்களையும் நீ கேட்டுட்டு தான் ஒரு காரியத்தை நீ நிர்ணயம் பண்ண வேண்டும். நீ பட்சபாதமாக ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது.
இல்லையா? ஒரு சில நேரங்களில் குடும்பங்களில் கணவர் ஃபோன் பண்ணி காரியத்தை சொல்லுவார், அல்லது வந்து மனைவி வந்து இப்படி வந்து காரியங்கள் சொல்லுவார். நீங்கள் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு பட்சமாக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நடந்து விடக்கூடாது. உலகத்தாரே அதை சொல்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 25வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. நம்ம ஊருடைய வழக்கை நடக்க அவங்க தான் நல்லவங்கன்ற மாதிரி ஒரு மதிப்பு இருக்கிறது பொதுவாகவே. இப்போ 25வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை பாருங்க. குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கொடுக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாக அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கே வழக்கம் கிடையாதான். உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ரோமருக்கே வழக்கம் கிடையாது. என்னன்னாக்கா, இப்போ நான் அவங்க மேலே குற்றப்படுத்துகிறேன்னாக்கா அதை வந்து அவங்களும் இருக்கணும், நானும் இருக்கணும். அப்போ தான் அதை விசாரிக்க முடியும். இல்லைன்னா நான் ஒன்று சொல்ல இல்லையா, நம்ம இந்த ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, 10 பேரை நிற்க வச்சுட்டு முதல் ஆளுக்கிட்ட ஒரு கதையை சொன்னாக்கா அந்த கதை அந்த ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள்கிட்ட போய் சொல்லி அந்த கடைசி நபர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி இங்கே சொன்ன கதை எல்லாமே என்ன மாறிட்டு இருக்கும், தலை கீழே மாறிட்டு இருக்கும் பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாக நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னே. அவன் குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன், நீ குற்றவாளி தான், அவங்க சொல்லிட்டாங்க நீ குற்றவாளி தான் அப்படின்னு கிடையாது. அந்த குற்றவாளிக்கும் பதில் சொல்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கொடுக்கணும், அவங்களுடைய நியாயத்தையும் எடுத்து கேட்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாக அவனை நீ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் இல்லை. நான் இத்தனை வருஷமாக நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, இத்தனை வருஷமாக நான் கதையாக சொல்லிக்கிறேன், என்னத்தை நீங்கள் தீர்மானம் எடுத்துக்க. டமால் ஃபோன் வச்சாக்கா ஊழியக்காரன் நீங்கள் என்ன மதிக்கிற, நீ ஊழியக்காரன் நீ என்ன கனம் பண்ணுற, நீ ஊழியக்காரன் வசனத்தின்படி தான் செயல்படுவாங்க. ஊழியக்காரன் எப்படி செயல்படுவாங்க, வசனத்தின்படி தான் செயல்படுவாங்க. ஊழியக்காரன் உங்கள் சித்தப்பா பெரியப்பா கிடையாது. ஊழியக்காரர் வசனத்தின்படி நடக்கிறதுக்கு பிறகு தான் ஆவியின்படி நடக்கிறது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. துன்மார்க்கனுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, ஸ்கூலில் டீச்சர்களுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, வயதானவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, ஏன்னா வாழ்ந்துருக்கிறாங்க, அனுபவம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய வசனத்திலிருந்து ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னாக்கா இந்த எல்லாரை விட நீங்கள் ஞானமாக இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொன்னாங்க, சபைக்கு போகிறவங்க தான் சொன்னாங்க, வயதானவங்க தான் சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. வசனம் சொல்லுகிறதா, தேவனுடைய வசனத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 தீமோத்தேயு மறுபடியும் அங்கே வாங்க. அப்போது 21வது வசனம் 5வது அதிகாரம் 21. நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளிடுகிறேன். ஒருவன் மேலே சீக்கிரமாக கைகளை வையாது. மற்றவர்கள் செய்கிற, நல்ல கவனிங்க, மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு நீ உடன்படாத. உடன்படுறீங்களா? நீங்கள் உடன்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கு பங்காளியாக ஆகிடுவீங்க. முறுமுறுக்கிறது பாவம்னாக்கா அதை நீங்கள் கேட்குறவங்க அதுக்கு நீங்கள் பங்காளியாக நீங்கள் ஆகி விடுவீங்க. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உடன்படாதே. உன்னை நீ சுத்தவானாக நீ காத்துக்கொள். நான் அவங்க மேலே பரிதாபப்படுறேன், இவங்க மேலே பரிதாபப்படுறேன்னாக்கா அவங்க எடுக்கக்கூடிய தீமையான தீர்மானங்களுக்கும் நீங்கள் உடன் பங்காளியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக இருக்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லா இடத்துலையும் நீதியை சாந்தமாக இருங்க. ஊழியக்காரங்க அதெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆறுதல் படுத்துவாங்க, உங்களை தேற்றுவாங்க, உங்கள் நீடிய சாந்தமாக இருப்பார்கள். அதையெல்லாம் அவர்கள் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அவர்களை மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை அன்பாய் நடத்துங்கன்னு சொல்ல, மிகவும் அன்பாக நடத்துங்கள். கனம் பண்ணணும்னு சொல்ல, ரெட்டிப்பான கனத்தோடு கனம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நான் சபைக்கு எதுக்காக போகிறேன்ற ஒரு தெளிவு சபை விசுவாசிகளுக்கு இன்றைக்கி உண்டாக வேண்டும். அதுவும் இன்றைக்கி ஈரோப்புகளில் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ இந்தியா இலங்கைலாம் கொஞ்சம் தெளிவாகிட்டு வராங்க, சபைகள்லாம் தெளிவாகுகிறது. இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க, தொட்டாசி நீங்கியாக இருக்கிறதுனால பாஸ்டர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ இவங்களை நிற்க வைக்கணும், ஐயோ இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து இவங்களை மடக்கி போட்டணும்னு சொல்லிட்டு
அந்த அபிஷேகமும் அந்த அழைப்பும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதை தாங்கக்கூடிய ஒரு ப்ரேயர் லைஃப் கிடையாது. அது தாங்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது இல்லாமல் கொடுத்துட்டு இன்னைக்கு அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13:17. இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த போதனைகள் திரும்ப திரும்ப சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த காரியங்களை நம்ம தெளிவு உடையவர்களாக இருந்து தேவனுடைய ஊழியக்காரன் யார், தேவனுடைய சபை என்கிறது என்ன, நான் அதில் ஒரு விசுவாசியாக நான் என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவாராக. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. பிரயோஜனமாக இருக்காதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். ஏன்னாக்கா இல்லையா, அந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்காக விழித்திருந்து உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம். பாஸ்டர் வேறு எதையும் செஞ்சுன்னு இருக்க மாட்டார். அது உங்களுக்கு வெளியில் தெரியாது. அவருக்கு உண்டு, தேவனுக்கு உண்டு. அந்த வரக்கூடிய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதப்படுத்தி அவர் விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் அதை துக்கத்தோடு செய்யக்கூடாது. ஊழியக்காரங்க என்னவா செய்யக்கூடாது? அதை துக்கத்தோடு செய்யக்கூடாது, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. ஊழியக்காரங்க உங்கள் மேலே துக்கமாக அது செய்து நீங்கள் அவமரியாதையாக நீங்கள் நடத்துனீங்கன்னு சொன்னாக்கா, கனவீனமாக நடத்துனீங்கன்னு சொன்னாக்கா அவங்க செய்ய வேண்டியதை செய்வாங்க. அதே போல் ஜெபிக்கிறவங்க உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கூட உங்களுடைய ஆத்மாவுகளுக்காக சரி இந்த ஆத்மாவை விட்டுடு, அந்த ஆத்மாவுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கிறேன், இந்த ஆத்மாவை விட்டுடு, அந்த ஆத்மாவுக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்கிறேன், அப்படி செய்ய மாட்டாங்க ஊழியக்காரங்க. எல்லாருக்காகவும் தான் ஆத்மாக்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரு, சபையில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள். ஆனால் அவங்க துக்கப்படுகிற மாதிரி நீங்கள் அவமரியாதையாக நீங்கள் நடத்தி விடும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. கம்பெனிகளில் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? அங்கே 4th கிராவ்னு சொல்லிட்டு இருக்குது. கம்பெனிகளில் நிறைய தப்புகள்லாம் நடக்கும், நிறைய சிறிய அப்படிலாம் காரியங்கள்லாம் நடக்கும். 4th கிராவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. எது யார் சொல்கிறீங்க? 4th கிராவ் அப்படின்னாக்கா அது செஞ்சாக்கா அந்த ஓனர் உங்களை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு இது இருக்குது. தெரிஞ்சுங்க. இன்றைக்கி யாரஸ் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா 4th கிராவ். 2வது போதையில் கஞ்சா சாப்பிட்டுட்டு அல்லது போதையில் போயிட்டு வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா 4th கிராவ். உங்களுக்கு நீங்கள் என்ன சேதி ஈல இருந்தாலும் சரி, சேதி தேல இருந்தாலும் சரி, அவங்க உங்களை தூக்கிடுவாங்க. 3வது உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு ஷெஃப், அவர் ஒரு வேலையை சொல்லி, அதான் உங்களுடைய கொந்த்ராவில் இருக்கிற வேலை. இப்போ நான் அந்த வண்டியை ஓட்டுறேன்னு வச்சிங்களேன், அவர் சொல்கிற இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே விடுங்க, இல்லை அதை இறக்குங்க, என்னை ஏற்றுங்கன்ற பல்லட்டை ஏற்றுங்க இறக்குங்கன்னு சொல்லி அது என்னுடைய கொந்த்ராவில் இருக்குது. அதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மேலதிகாரிக்கு நான் சொன்னேனாக்கா 4th கிராவ். இப்போ என்னுடைய ஷெஃப் அந்த பலையை எடுத்து அந்த இடத்துல பெருக்குன்றாரு. நான் பெருக்க முடியாது அப்படி சொன்னேனாக்கா அது என் மேலே அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார், மற்றபடி என்ன வேலையில் இது பண்ண முடியாது. அது 4th கிராவ் கிடையாது. இந்தமாரி இது முக்கியமான இந்த 3 4th கிராவ். அதேமாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் ஊழியக்காரனை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஊழியக்காரனுடைய குடும்பத்தை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அவங்கள கனவீனமாக நீங்கள் நடத்தக்கூடாது, அவமரியாதையாக நீங்கள் நடத்தக்கூடாது. நான் சித்தப்பா பெரியப்பா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கலுங்க. தேவனுடைய ஊழியக்காரன், தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். தேவன் இந்த ஊழியத்துக்கு என் மூலியமாக கிறிஸ்துவினால் நிரப்பி ஊழியம் செய்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க முடியலனாக்கா எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்? இந்த 4 செவத்துக்குள்ளார் இங்கே மட்டும் இயேசு இருக்கிறாரு, இதுக்குள்ளார தான். அங்கே போனாலே இயேசு இல்லை. நிறைய பேருக்கு இந்த படிக்கட்டை ஏறி போனாலே இயேசு இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனால் இயேசு இருப்பார், கம்பெனிக்கு போனால் இயேசு இருப்பார். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகிற பயம், அந்த அவருடைய பிரசன்னத்துக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நீங்கள் இருந்துவிடக்கூடாது. அப்போ பின்னாடி போய் பேசுகிறவங்க அப்படி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தையே காலி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். பாஸ்டர் என்ன பேசுவீங்களா? பாஸ்டருக்கு பயப்படுற ஆள் பரிசுத்த தேவனுக்கு பயப்படுறது கிடையாது. அவர் எங்கே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லை, உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது, அவர் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு இருப்பார். அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியுதுன்ட்டு இருக்குது, அடங்குறதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்பதாக.
அடுத்தது நீங்கள் வேறு எப்படி ஒரு ஊழியக்காரனை நீங்கள் கனம் பண்ணுறீங்க? அவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஊழியக்காரனுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். பாருங்கள், எழுப்புதல் நம்ம வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எழுப்புதல் அப்படி சும்மா தேவன் அனுப்பிட மாட்டார். சொல்கிறேன் இல்லையா, ஒரு குடும்பம் வந்தாக்க பிசாசுக்கு எரிச்சல் வந்துடும். 2 குடும்பம் வந்துட்டாக்க பிசாசுக்கு பெரிய தலைவலி வந்துடும். அது வந்து யாரை தான் தாக்க வருவான்? ஊழியக்காரனுக்கு விரோதமாக தான் அவன் எழுவான். ஒரு அசுத்தாவி துரத்தினாக்கா ஊழியக்காரனுக்கு விரோதமாக தான் வருவான். ஒரு அற்புதம் நடந்தாக்கா ஊழியக்காரனுக்கு விரோதமாக தான் வந்து நிற்பான் பிசாசு. அப்போது சபையார் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. யாக்கோபை பிடித்து தலையை சிரசேதம் பண்ணிட்டாங்க. சபை தூங்கி கொண்டு இருந்தது. ஆனால் பேதுருவை பிடிச்சாங்க பாருங்க, சபையார் உஷாராயிட்டாங்க. இல்லை, நம்ம யாக்கோபை மறிக்க நம்ம விட்டது போல நம்ம இந்த பேதுருவையும் மறிக்க விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபை ராத்திரி ஃபுல்லாக கண் விழித்து கொண்டு அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பேதுருவை சிறைச்சாலையில் போட்டுட்டு மறுநாள் காலையில் அவனுடைய தலையை வெட்டி சாகடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல யாக்கோபை வெட்டி தீர்த்த பொழுது யூத ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ஏரோது நினச்சான், ஓகே இவனையும் நம்ம போட்டு தள்ளிவிடும். ஏன்னா எழுப்புதல் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி எழுப்புதலில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்களை போட்டு தள்ளிட்டாக்கா அப்போ என்னாகிவிடும், எழுப்புதல் அங்கே தடைப்பட்டு போய்விடுன்னு சொல்லிட்டு பேதுருவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இந்த தடவை போடும்போது சாதா ஜெயிலில் போடல. எனக்கு நான் சொன்ன மாதிரி 5வது அதிகாரத்தில் ஜெயிலில் போட்ட பொழுது வானதூதன் வந்து விடுதலையாக்கி கொண்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆள் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சுடுவான்னு சொல்லிட்டு 4 பேர் வகுப்புள்ள காவலில் 4 கேட்டை தாண்டி தான் நீங்கள் வெளியவே வர முடியும். அது மாத்திரம் போதாதுன்னு சொல்லிட்டு லெஃப்டில் ஒரு ஆள் கையில் விலங்கு போட்டுக்கிட்டு ஒரு சேவகன் பத்துன்னு இருக்கிறான். இந்த பக்கம் கையில் விலங்கு போட்டு இன்னொரு சேவகன் படுத்து கொண்டு இருக்கிறான். தப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அவர் படுத்துன்னு இருக்கிறாரு. ஆனால் சபையார் 12வது வசனம் சொல்லுகிறது, 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவனுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அந்த ஊழியக்காரனுக்காக சபையார் ஜெபித்தாங்க பாருங்க. தேவன் மறுபடியும் வானதூதனை அனுப்பி அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுத்து அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நான் சபையில் விசுவாசியாக இருக்கும்பொழுது மகன் ராஃபான் பிறக்கலை, ஷாரன் பிறக்கலை, பிரயாதன் மட்டும் தான் சின்ன குழந்தை. நானும் பாஸ்டரமாவும் கீழே பாய் போட்டு கீழே உக்காந்துட்டு ஜெபிச்சுன்னு இருக்கிறோம். சபைக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் காரு ஒத்தோரத்தில் போய் கொண்டு இருக்கிறது. எங்கள் பாஸ்டரும் மூப்பரும் உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க. காருக்கு கீழே ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் வந்து கட்டாயி அது வந்து உடஞ்சி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எங்கே போயிருக்கிறாங்க, ஏது போயிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. ஜெபத்தை முடிக்கலை. ஜெபத்தை செஞ்சு முடிக்காமல் உடனே ஃபோனை எடுத்து பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன் பிரதர் என்ன விஷயம் சொல்லுங்கன்னாரு. இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லை பாரு நான் வந்து அல்மாயனுக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு ஆராதனை தானே, சனிக்கிழமை நாளைக்கு நான் ஆராதனை அதாக வந்துன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அவனை சொன்னேன், பாஸ்டர் இந்தமாதிரி ஜெபித்தோம் வந்து உங்களுடைய காரில் அடியில் இந்தமாரி ஒரு பார்ட்ஸ் உடஞ்சி இருக்கிறது தான், அது வந்து கார் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் காட்டுறாரு. அவர் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல. அப்படிங்களா, ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். ஃபோனை வச்சுட்டு அடுத்த அந்த ஏர்தர் போல் போயிட்டு அந்த மூப்பருக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தெரியும் பாருங்கள். அவர் அது கார் கீழே புகுந்த பார்த்தா உண்மையாகவே அந்த ஒரு பார்ட்ஸ் உடச்சி போய் இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 கிலோமீட்டர் போயிருந்தாருனாக்கா கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும், உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. அது அங்கேயே நைட்டு இருந்து விடிய காலையில் தான் அவங்க புறப்பட்டு ரிப்பேர் பண்ணிங்கன்னு நேராக ஆராதனைக்கு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மத்தியானம் ஆராதனை நடந்துன்னு இருக்கும்போது பாஸ்டர் நானும் ஒரு சாட்சி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார். பாஸ்டர் வந்து நிற்கிறார். எதுக்கு நிற்கிறாருன்னு சொல்லி பார்த்தாக்கா சாட்சியை சொல்கிறாரு. இந்த மாதிரி நேற்று நாங்கள் போயிட்டு இருந்தபொழுது கார் இந்த மாதிரி ஆச்சு, பிரதர் கிறிஸ்டியனுக்கு வந்து தேவன் இப்படியாக வெளிப்படுத்தி வந்து தெரியப்படுத்தினா நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அந்த பார்ட்ஸ் உடஞ்சிருந்து நாங்கள் இது ஃபோன் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற மெக்கானிக் கண்டுபிடிச்சி அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கிட்டு தான் நைட்டு நாங்கள் புறப்பட்டு இப்போ நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மேய்ப்பன் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னாக்கா தேவன் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவங்க உயிருக்கு ஆபத்திலிருந்து நீங்கள் அவர்களை பாதுகாப்பீர்கள். ஆமீன். அவங்களுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அவங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஊழிய காரியங்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமீன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு திரும்ப அப்போஸ்தலர் பவுல் அந்த புதிய ஏற்பாட்டில் பல பகுதிகளில் அவர் கேட்கிறார்.
ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஜனங்கள் ரட்சிப்பில் வர வேண்டும். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். எங்கள் ஊழியக்காரரை பயன்படுத்துங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யுங்க. சபையார் அதற்காக ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர்னாக்கா பாஸ்டர் மட்டும் இல்லை, பாஸ்டருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அப்போ அவங்களுடைய படிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் பாருங்கள். அவங்களுடைய வேலைக்காக நம்ம ஜெபிக்கணும் பாருங்கள். எனக்கு உங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. இரவு பகலும் கண் விழித்து உங்களுக்காக உத்தரவாதப்படுத்தி ஜெபிக்கப்படுகிறது. இப்போ எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா எல்லாரும் கை தூக்குவீங்க. ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் தான் அதை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்படி ஒரு ஊழியக்காரனை நீங்கள் கனப்படுத்த முடியும்னு சொன்னாக்கா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். விரோதமாக எழும்பக்கூடிய அந்தகார வல்லமைகளை நீங்கள் முறியடித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்கள் ஊழியக்காரருடைய மனைவியுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். மனுஷர்கள் மூலியமாக எழும்பக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட்டு போக வேண்டும். ஊழியத்தில் கூடிய தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும். எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சபையில் வரக்கூடிய ஜனங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். அதற்கான கிருபைகளை ஊற்றுங்க. அதற்கான ஞானத்தை தாங்க. அதற்கான வல்லமையை தாங்க. அதற்கான அபிஷேகத்தை தாரும். ஜெபிக்கணும் பாருங்க. அது ஜெபிக்காம வந்து விடுகிறது கிடையாது. எழுப்பதில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. புதிய வாசல்களை தேவன் திறக்கும்படிக்காக, துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்காக நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தில் நாங்கள் தோள் கொடுத்து நான் சுவிசேஷ பாரத்தை நாங்கள் சுமந்து உறுதுணையாக நாங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் நீங்கள் அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆமீன். நம்ம எல்லோருமா எழுந்து நிற்கலாம். ஊழியக்காரரை நம்ம எப்படி கனம் பண்ணுகிறோம்? எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமானது ஊழியக்காரரை நம்ம கனம் பண்ணுகிறது. அந்த ஊழியக்காரனை கனப்படுத்தாமல் தேவன் எழுப்புதலை அனுப்ப முடியாது. ஏன்னா பல விதத்தில் தடைகள் வந்து கொண்டு இருக்கும். சத்துரு யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, ஆனால் சொல்லலையா, ஒரு குடும்பம் வந்தாக்கா பிசாசு என்ன பண்ணுவான்? இன்னொரு ஆளை தாக்குவான். இருக்கிற ஒரு விசுவாசியை தாக்குவான். யாரை தாக்குவான்? யார் கரெக்டான கேண்டிடேட், யார் அதற்கான கரெக்டான கேண்டிடேட் ஒரு சபையில் அப்படி சொன்னாக்கா, நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா, பைபிள் படிக்காமல், பாஸ்டர் மேலே கசப்போடு முறுமுறுப்போடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அல்லது ஒரு கீழ்ப்படியாமையில் இருக்கிறீங்க, ரகசிய பாவங்களில் இருக்கிறீங்க, நீங்கள் சரியான ஒரு வேத வாசிப்பு இல்லை, அவங்க தான் பிசாசு அப்படியாக தாக்கக்கூடிய கேண்டிடேட். எப்போ தாக்கிடுவான்? சும்மா தாக்கிட மாட்டான். ஏன்னா சபையே பெரிய பாதுகாப்பு. சபை என்கிறதே பெரிய பாதுகாப்பு. யாரு சுலபமா மன காயம் அடைகிறாங்க? யாரு சுலபமா என்ன கைத்தட்ட சொன்னாரு, என்ன முட்டி போட சொன்னாரு, என்ன கண்ணை மூட சொன்னாரு, நீங்க இதுக்கெல்லாம் மனசு காயப்பட்டு நின்றீங்கன்னு சொன்னாக்கா, நீ உங்களை வெட்டு போயிட்டு உபத்திரவ காலத்துல, அந்த எழுப்புதல் காலத்துல விடணும். உங்களை உபத்திரவங்கள் எழும்ப ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல. எழுப்புதல் எழுப்புதல் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இன்றைக்கு எழுப்புதலுக்காக தேவன் முக்கியமாக எதிர்பார்க்கிறது ஊழியக்காரனை நீங்கள் கனம் பண்ணும் பொழுதுதான் அங்கே எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கலாம். கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடியை போல சபையோரே, சிறைப்பட்டு போல சீயோரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாடிடுவேன், உன் சிறையிருப்பை திருப்பும் நாடிடுவேன். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் தேவன் உயிர்ப்பிக்கிறார். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிறைந்து ஆவியின் நிறைவை
நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். சிறைப்பட்டு போன சபையாரே, சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ஓ ரத்தமே ரத்தமே, இன்றைக்கு சிறையிருப்புகளை தேவன் திருப்புகிறார், சிறையிருப்புகளை எல்லாம் தேவன் திருப்புகிறார். ஓ ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கிற விடுவிக்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. கட்டுகளை அறுத்து போடுங்க ராஜா, சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுங்க, சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் அறுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தானுடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாதவைகள் அல்லவே. எழுப்புதலுக்கு விரோதமாக, சபை வளர்ச்சிக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுக்கு விரோதமாக, குடும்பங்களில் சமாதானத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விரட்டுகிறேன். உன்னுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உன்னுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழித்து போடுகிறோம். தலை நசுக்கப்பட்டு போனவன் இயேசு கிறிஸ்துவின் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் உறிந்து விட்டார். நீ இந்த சபையை தொட முடியாது, ஜனங்களை தொட முடியாது, விசுவாசிகளை தொட முடியாது, எழுப்பதற்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே அவர் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே விசுவாசிகளுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அழித்து போடுகிறோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுவே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஓ ரத்தமே இயேசு ராஜா, நீ எங்களுக்காக சிந்தின ரத்தத்தின் வல்லமை எங்கள் மேல இறங்கி வருவதாக. எங்களுடைய மாம்ச பலன் அல்ல, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்துவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம்,
வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாக, உங்களுடைய சமாதானத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு போவதாக. பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய பரிசுத்தம், பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல், பிள்ளைகளுடைய அபிஷேகம், அதுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகளை சிதறடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள், உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள், உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள், உம்மை தேடுகிற 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 ஜனங்கள் உம்மிலே களி கூறும்படிக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா, அடையாளங்களை செய்யுங்கப்பா. விடுதலையை கட்டணுங்க ராஜா. வியாதி மறையட்டும் கர்த்தாவே. சுகவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. அற்புதம் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக. ஆவியில ஒரு விடுதலை உண்டாகுவதாக, ஆத்துமால ஒரு விடுதலை உண்டாகுவதாக, ஆத்துமால ஒரு விடுதலை உண்டாகுவதாக. சரீரத்தில் இப்பொழுதே சகல விதமான வியாதிகள், பலவீனங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கமாய் இருக்கிறது. நீதிமான்கள் நாங்கள் அந்த ஓடி வந்து தங்கி விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, சாத்தான் ஜனங்களுடைய இருதயத்தில் மன காயங்கள், மன கசப்புகளை கொடுத்து, பின்மாற்ற எண்ணங்களுக்கு கொடுத்து, பின்வாங்கி போக செய்யக்கூடிய அவருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகுவதாக. சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, தேவனுடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி சபையார் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அவருடைய குடும்பம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய நித்திய ஜீவன் அத்தனைக்கும் இன்றைக்கு நீர் செய்த அந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட ரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஆளுகை செய்து வேலையிடத்தினர் காத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.